தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியை சேர்ந்தவர் டாஸ்லின் ஓமர் கட்டார். இந்த இளம்பெண் திரைப்பட இயக்குனர். புதுச்சேரியின் தமிழ் கலாச்சார பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் குட்பை மாமாஜி என்ற குறும்படத்தை இயக்கியுள்ளார். 7 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த அனிமேஷன் திரைப்படம் அலைன்ஸ் பிரான்சிஸ் அரங்கில் திரையிடப்பட்டது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு குறும்படத்தை வெளியிட அதனை சபாநாயகர் செல்வம் பெற்றுக்கொண்டார். பின் முதல்வர் பேசுகையில், புதுச்சேரியின் கலாச்சாரம் பண்பாட்டை அனிமேஷன் மூலம் இயக்கியிருப்பது மகிழ்ச்சி. புதுச்சேரியின் கலாச்சாரத்தை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றுள்ள இயக்குனரை பாராட்டுகிறேன் என்றார். விழாவில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அலைன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் நலம் சதீஷ், விஷன் ஹோலிஸ்டிக் மேலாண் இயக்குனர் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கும் இந்த குறும்படம் 20 விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. ஸ்பெயின், மலேசியா நாடுகளின் விருதுகளை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள சித்தி விநாயகர் என்று அழைக்கப்படும் ஏழை பிள்ளையார் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வருகிற செப்டம்பர் 4ஆம் தேதி திருக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்வது என தீர்மானித்து கும்பாபிஷேகத்திற்கான பத்திரிகையை பூஜைகள் செய்து திருக்கோவிலில் பக்தர்களுக்கும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து கும்பாபிஷேகத்திற்கான திருக்கோவில் பத்திரிகைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர். விழாவில் திருக்கோவில் தனி அதிகாரி விஜயன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பிரியவர்கள், பொதுமக்கள் மேலும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். அன்னை வேளாங்கண்ணி மாதா குடியேற்றத்திற்கு பக்தர்கள் வருடந்தோறும் நடைபயணம் மேற்கொள்கின்றனர். அதனை முன்னிட்டு மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் தலைமையில் கோஜோரியோ கராத்தே சங்கம் செயலாளர் சுந்தரராஜன் முன்னிலையில் வேளாங்கண்ணி மாதா குடியேற்றத்திற்கு செல்லும் பக்தர்களுக்கு இலவச உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில் மற்றும் மருத்துவ பொருட்கள், குளுக்கோஸ், எனர்ஜி ட்ரிங்க் போன்ற பொருட்களை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகி ரெனோ ஏற்பாடு செய்தார். நிகழ்ச்சியின் பொழுது அருள் மெடிக்கல் சென்டர் உரிமையாளர் பெருமாள் ராஜா உடனிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் பிரகாஷ், ரமேஷ், மணிகண்டன், தினேஷ், ஜோசப், விக்கி, அலெக்ஸ், மனிதநேய மக்கள் சேவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் மன்னாத சாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்சாகை வார்த்தல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் உபயதாரர்களால் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள், சுவாமி வீதி உலா, சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவம் ஆகிய நடைபெற்று முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று புனித நீர் திரட்டி அக்னி கரகம், அலங்கார கரகம், சக்தி கரகம் ஆகியவை சர்வ அலங்காரத்துடன் புறப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திகளுடன் சேர்ந்து ஆலயத்தை வந்தடைந்து உற்சவ மூர்த்திகள் மட்டும் தீக்குழியின் எதிரே நிறுத்தப்பட்டு கரகம் எடுத்து வந்த பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி செல்ல, கரகத்தை பின்தொடர்ந்து காப்பு கட்டிய பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி சென்று தங்கள் நேர்த்திக்கரனை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மனுக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் ஆனந்தன், காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, சமூக ஆர்வலர் முருகன், டோல்கேட் பிரமுகர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழு தலைவர் இளங்கோவன், செயலாளர் இதயவேந்தன், பொருளாளர் கணேசன், கிராம தலைவர்கள் நாகலிங்கம், சங்கர், முத்துராமன் மற்றும் இயக்குநர்கள், டோல்கேட், கன்னியகோவில், அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி ஆர்கே நகர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் பவனேஷ் சென்னையில் தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மேலும் கடந்த மாதம் மாநில அளவில் வேலூரில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் முதல் பரிசு பெற்றுள்ளார். வெற்றி பெற்ற மாணவனை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குனர் தனத்யாகு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாணவனின் பெற்றோர் மற்றும் பயிற்சியாளர் உடனிருந்தனர். பள்ளி மாணவன் பவனேஷ் கடந்த 2 வருடங்களாக தமிழர் பாரம்பரிய வீர விளையாட்டு பயிற்சி மையத்தில் பயின்று வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாராளுமன்றத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த பதவி நீக்க சட்ட மசோதா நடைமுறைக்கு பொருந்தாது, எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வேலையை மோடி அரசு செய்து வருகிறது என்று குற்றம் சாட்டினார். கடந்த தேர்தலில் வாக்கு திருட்டில் ஈடுபட்டுதான் மோடி அரசு பதவிக்கு வந்தது. எனவே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று 10 முறைக்கு மேல் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேர்தல் அறிக்கையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தான் முக்கியம் என ரங்கசாமி கூறியிருந்தார். ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய நாராயணசாமி, மாநில அந்தஸ்து தர முடியாது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தார் எனவும் சுட்டிக்காட்டினார். மத்தியில் பாஜக ஆட்சியும் மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் முதலமைச்சர் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்தால் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என பாஜக தலைவர் ராமலிங்கம் கூறியுள்ளார். பாஜக ஆட்சியில் மாநில அந்தஸ்து கிடைக்காது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசிடம் மாநில அந்தஸ்தை கேட்டு பெறுவோம் என தெரிவித்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று 10 முறைகளுக்கு மேல் சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எங்கள் ஆட்சியில் கூட, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சியில் கூட ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினார். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார். தேர்தல் அறிக்கையில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதுதான் எங்களுடைய லட்சியம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அதற்கான நடவடிக்கை ஒன்றும் அவர் எடுக்கவில்லை. ஒருபுறம் பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சி வந்தால் நாங்கள் பெறுவோம் என்று மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன்
மத்திய நிதியமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதுவும் தேர்தல் அறிக்கையிலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்றத்திலே மாநில அந்தஸ்து சம்பந்தமாக மத்திய அரசு நிலை என்ன என்று கேட்ட சமயத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கும் எண்ணம் மத்திய அரசிடம் இல்லை என்று தெளிவாக கூறியிருக்கிறார். மத்தியிலே மோடியினுடைய ஆட்சி, பாஜக ஆட்சி நடக்கிறது. மாநிலத்திலே என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. சட்டமன்றமே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தலைவர், மாநில தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமி டெல்லியில் சென்று பிரதமரை சந்தித்தால் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று கூறுகிறார். அப்போது சட்டமன்றத்துக்கு என்ன மரியாதை? அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு என்ன மரியாதை? தேர்தல் சமயத்திலே பாரதிய ஜனதா கட்சி சொன்ன தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்ட சிறப்பு மாநில அந்தஸ்து என்ன ஆயிற்று? அதையெல்லாம் சொல்லாமல் முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று மாநில அந்தஸ்து சம்பந்தமாக கோரிக்கை வைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுகிறார். இதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கான எண்ணம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. என்ஆர் பாஜக ஆட்சியில் கண்டிப்பாக இவர்களால் மாநில அந்தஸ்து பெற முடியாது. புதுச்சேரி மாநிலத்தில் 2026 இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக மாநில அந்தஸ்தை நாங்கள் வலியுறுத்தி பெறுவோம். புதுச்சேரி மீனவர் கிராமமான பெரிய காலாப்பட்டு பகுதியில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ செங்கண்ணீர் அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி பஞ்சாயத்தார் சார்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதன்படி ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என கடந்த 2023 ஜூலை மாதம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு 2 ஆண்டு காலம் ஆகியும் இதுவரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை இதுவரை ஆக்கிரமிப்புகளை அகற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி புதுச்சேரி சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை காலாப்பட்டு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் செந்தில்குமார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மீட்டிங் நடக்கும். அது வரைக்கும் தயவு செஞ்சு ஒத்துழைப்பே கொடுங்க. அது வரைக்கும் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா மீட்டிங் நடக்கும்.
தயவு செஞ்சு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. அவ்வளவுதான். பேருக்கு முன்னாடி ஒரு அதோட கும்பாஷம் பண்ணும் போது ஏன் ஓரம் மறிச்சு நீங்க எங்களுக்கு கோரிக்கைக்கு செய்யலாம். அப்படியே ஓரம் மறிச்சு நேரம் அப்புறம் ஜாதி கலர் போயிடாது. அதை நான் எங்களுக்கு உரிமை இல்லாத இடத்துல நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு உரிமை தான் நல்ல சொல்லி கேட்கிறோம். ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுங்க. You will also magistrate, sir. Magistrate, sir. You will give, sir. approval from my higher authority. அவரே வந்து டெப்யூட்டி மேஜிஸ்ட்ரேட் அவருக்கு அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையில் உள்ள பாரதி நகர் பகுதியில் பாரதி நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்க தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் அமைப்பு சாரா நல்வாழ்வு சங்க மாநில இணை பொதுச் செயலாளரும் அரியாங்குப்பம் தமிழ்ச்சங்க துணைத் தலைவருமான மதன் அவருடைய தாயார் ராதா அம்மாளை நினைவு கூறும் வகையில் வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழனி ரம்மன் ஆலய முத்துப்பல்லக்கு திருவிழாவை காண வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சக்திவேல் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சுப்பிரமணியன், மாலதி, ஜெகநாத் உறவினர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். தமிழ்நாடு முதலமைச்சரின் நலம் காக்கும் ஸ்டாலின் எனும் மருத்துவ முகாம் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழக முதல்வர் உத்தரவின்படி விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லட்சுமணன் கலந்து கொண்டு கண்டமங்கலம் ஒன்றியம் கிங்காராம்பாளையம் ஊராட்சியில் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை தூய்மை காவலர்கள் மூலம் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அதன் பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மருத்துவ முகாமை நேரில் ஆய்வு செய்தார். மாவட்ட சுகாதார ஆய்வாளர் மருத்துவர் செந்தில், இணை இயக்குநர் பொறுப்பு மருத்துவர் லதா, கண்டமங்கலம் வட்டார மருத்துவர் ஆர்த்தி, சிறுவந்தாடு பொறுப்பு மருத்துவர் சத்ரபதி, வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் கிருஷ்ணன், வட்டார சுகாதார செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் சுடர், கண்ணன், பத்மநாபன், தசரதன் மற்றும் செவிலியர்கள் மருத்துவ குழுவினர் உடன் இருந்தனர். கண்டமங்கலம் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் ராஜசேகர், ஊராட்சி மன்ற தலைவர்கள் அய்யனார், பக்தவச்சலம், சீதா, மலையாளம், அரசு மருத்துவர்கள், பொதுமக்கள், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொண்டமனத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் இந்த ஆண்டு பள்ளி துவங்கிய நாள் முதல் இன்று வரை பணிக்கு அமர்த்தவில்லை. இந்த நிலையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக பெற்றோர்களிடமும் கையொப்பமிட்டு புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மனு கொடுக்கப்பட்டது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் ஆசிரியர்களை நியமிக்காததால் மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து தொண்டமனத்தம் தேர் நிறுத்தம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பேச்சுவார்த்தையின்படி திங்கட்கிழமை ஆசிரியர்களை நியமனம் செய்வதாக வாக்குறுதி அளித்தனர். அதன்பின் மாணவர்களும் பெற்றோர்களும் கலைந்து சென்றனர். இந்த மறியல் காரணமாக சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வழங்கி வரும் முதலமைச்சரின் நிவாரண நிதி உதவி திட்டத்தின் கீழ் ஏழை பயனாளிகளுக்கு மொத்தம் ரூபாய் 1,05,000 காசோலை வழங்கப்பட்டது. இந்த காசோலைகளை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா பயனாளிகளின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று வழங்கினார். இந்நிகழ்வில் NR காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளை வாழ்த்தினர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தனர். அதில் சுற்றுலாவை மேம்படுத்துவதாக நினைத்து முதலமைச்சர் ரங்கசாமி அதிக அளவில் மதுவுடன் நடனமாடும் பார்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாகவும், இதனால் வார இறுதி நாட்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து புதுச்சேரி வரும் சுற்றுலாவினர் காலை 5 மணி வரை குடித்துவிட்டு நடனம் ஆடுவது புதுச்சேரியின் கலாச்சாரத்தை சீரழிக்கும் விதமாக உள்ளதாகவும், இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விதிக்கப்பட்ட நேரம் தாண்டி இயங்கும் ரெஸ்டோபார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அருகே உள்ள ரெஸ்டோபார்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரெஸ்டோபாரில் கொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கில் புதுச்சேரி காவல்துறையினரின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லாததால் அவ்வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கியுள்ளனர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையாக செயல்படுவார் என நம்புகிறோம். அப்படி அவர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் நீதிமன்றம் செல்வோம் என தெரிவித்தார். விழுப்புரம் வானூர் தொகுதிக்குட்பட்ட ஞானக்கல்மேடு ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம், ஆராதனையும் மற்றும் கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். இதில் உபயதாரர் திருவண்ணாமலை திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர், எறையூர் ரவிச்சந்திரன், புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், ராஜகுரு பாண்டியன், துணைத் தலைவர் புருஷோத்தமன், வெங்கடேசன், கோவில் பூசாரி லட்சுமி, ஓமைப்பூர் பம்பை முத்து உட்பட சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சூர் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவிக்கு ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு நிகம்பல யாகம் நடைபெற்றது. யாக குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும், யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் செவ்வாடையில் ரோஜா மலர் மற்றும் வாழைப்பூ மாலையுடன் பிரத்யங்கரா தேவி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவில் வளாகத்தில் நடந்த ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் பிறந்தநாள் விழா கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி, புதுவை மாநில தலைவர் சரவணன், சங்கத்தின் செயலாளர் பாலசுப்ரமணியன், துணை பொருளாளர் மணிகண்டன், துணைத் தலைவர் வீரமுத்து, தேவநாதன், துணை செயலாளர் பாபு, இணை செயலாளர் நாகஜெயம், ட்ரங்கிங் பிரிவு தலைவர் கணேசன், புதுவை மினி லாரி சங்க தலைவர் சத்யராஜ், தொகுதி பொறுப்பாளர் பாலு, ஒருங்கிணைப்பாளர் ஜீவகன்,
அறிவழகன், அருள்மணி, அசோக், சுரேஷ், செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூஞ்செட்டு கொடுத்து ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீரம்மன் ஆலய முத்துப்பல்லக்கு திருவிழாவை காண வந்த பக்தர்களுக்கு அரியாங்குப்பம் பழைய கடலூர் சாலை வீராம்பட்டினம் ஆர்ச் முதல் வீராம்பட்டினம் சாலை வீராம்பட்டினம் விநாயகர் கோவில் வரை வழிநெடுக்கிலும் பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனத்தினர் அன்னதானம் மற்றும் பாதாம் பால் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக காக்கையந்தோப்பு பகுதியில் மணவளி தொகுதி பாஜக சார்பில் பொதுமக்களுக்கு பாதாம் பால் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கணபதி சங்கீதா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பாதாம் பால் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் காமராஜ், செழியன், சசி, நரசிம்மன், ஆதிமூலம், அருள்ராஜ், பாண்டியன், பச்சையப்பன், செந்தில், முருகன், வேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பாதாம் பால் வழங்கினர். காரைக்கால் கீழ ஓடுதுறை பகுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 1976ஆம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரால் திறக்கப்பட்ட ஆலயம் என்பது இந்த ஆலயத்தின் ஒரு தனி சிறப்பாகும். இவ்வாலயத்தில் ஆண்டு திருவிழாவை ஒட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக புனித அந்தோணியார் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கொடியை அருட்பணி சாமுவேல் புனிதப்படுத்தி ஆலயத்தில் கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இரு கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் குமியன் வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீரம்மன் ஆலய முத்துப்பல்லக்கு திருவிழா ஆண்டுதோறும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை தொடங்கி 6வது வெள்ளிக்கிழமை முத்துப்பல்லக்கு திருவிழா நடைபெறுவது வழக்கம். முத்துப்பல்லக்கு திருவிழாவை காண புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் வருவது வழக்கம். அவர்களுக்கு அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை, RK நகர், காக்கையந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் நகர வீராம்பட்டினம் சாலையில் அரியாங்குப்பம் பொதுமக்கள் சார்பில் 7ஆம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் முருகராஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பகுதி பொதுமக்கள் மற்றும் அப்பகுதி NR காங்கிரசார், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் வட்டம் ஆவணிப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் தலைமை ஆசிரியர் நாகராஜன், முன்னாள் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை 2006ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை அந்த பள்ளியில் கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் இணைந்து செய்திருந்தனர். ராஜ
ராஜீவ்காந்தி பிறந்தநாளை ஒட்டி கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் அதன் தலைவர் வேல்முருகன் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து வாழைக்குளம் பகுதியில் உள்ள தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள், மாநில, மாவட்ட, தொகுதி மற்றும் அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் வழக்கறிஞர் சமூக சேவகர் சசிபாலன் தொடர்ந்து தொகுதி முழுவதும் சமூக சேவை செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அவரது பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்கள் தலைமையில் தொகுதி முழுவதும் கொண்டாடப்பட்டது. முதல் கட்டமாக தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானங்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சசிபாலன் ஆதரவாளர்கள் தலைமையில் விழா நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் செய்திருந்தனர். அரியங்குப்பம் கொம்பியன் டோல்கேட் ஸ்ரீ மன்னாத சுவாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாடி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மணவெளி தொகுதி சமூக ஆர்வலர் முருகன் தன்னுடைய சொந்த செலவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கபிலன், கௌதம், சத்யா, பாரதி, சந்தோஷ், அரசு, உமாநாத், கிருஷ்ணகுமார், சதீஷ், யஷ்வந்த், பிரதீப், தமிழ்வாணன், சபரிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.